கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா, இதயம் முழுதும் நின்றாளே ரோஜா. மணிரத்னம் கூட ஒரு தடவை தான் ரோஜா பார்த்தாரு. வேலை இருக்கு வீட்டுல, வீடு பெருக்கணும், பாத்திரம் கழுவணும், பாத்ரூம் கழுவணும். ஏய், நீ சொல்லல நான் செய்ய முடியாது. என் இஷ்டத்தை நான் இந்த வீட்டுல செய்வேன். முதல்ல நான் துணி தான் துவைப்பேன், அதுக்கப்புறம் தான் பாத்ரூம் கழுவேன், அதுக்கப்புறம் தான் வீடு பெருக்குவேன். இவங்க சொல்லுவாங்களா நான் செய்வேனா? நான் என்ன அர்ஜுன் சாரா? ரோஜா, இறைவா, தினமும் குடிச்சிட்டு வந்து என் பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கிறேன். இன்னைக்கு அவகிட்ட மாட்டாம நீ தான் என்னை காப்பாற்றணும். லைட்டா வருது, ஆனா தப்பிச்சிருவேன். கேஷுவலா போவண்டி. பொறி உருண்டவாயா, மாட்டாமையா போற? என்ன பண்றா? டிவி தான் பாக்குறா. அப்பா கேஷுவலா போனோம். எப்படி போறேன் பாரு. ஏய், எங்க போற? ரூம் போறேன். சாப்பிடல? ஏய் இல்ல வேண்டாம், எனக்கு பசிக்கல. குட் நைட். ஓ, போ போ போ. ஏய் சதீஷ், என்ன பண்ற? அம்மா, நீ ஏமா இங்க வந்த? உங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது தான் லைட் போடாம டார்ச் போட்டு தேடிட்டு இருக்கேன். என்ன தேடுற? என் போனை காணாமா. நீக்கு குடிச்சிருக்கல நீ? ஏய் ஒட்டிங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன். குடிச்சிருக்கேன்ற ஒரு மணி நேரமா என் போனை காணாம தேடிட்டு இருக்கேன். நான் குடிச்சிருக்கேன் உனக்கு? அப்போ இது யாருது? இதுதான் மகாபாரத கதை. இது மைண்ட் டென்ஷன்ல நீ உட்கார் 2 மினிட்ஸ்ல தான் வரேன். I just wanna eat it. Baby, let me see it. Girl, you know you got me. ஏய் தீபு, இங்க பாரு. Oh, you know you got me gone. फलक तक चल साथ मेरे, फलक तक चल. வாவ்டா, எஸ். இந்த லாக்டவுன் முடிஞ்சு நீ இந்த மாதிரி தான் ஆக போற, சரியா? நமக்கு சொர்க்கம் முக்கியம். சதீஷ், கம்ப்ளீட்க்கும் ஃபினிஷ்க்கும் என்ன வித்தியாசம்? சட்டையை கிழிச்சிட, அதை சொல்றேன். நான் என்னைக்கு உன் லைஃப்குள்ள வந்தனோ அண்ணியோட உன் லைஃப் கம்ப்ளீட். ஆமாமா. நீ என்னைக்கு என் லைஃப்குள்ள வந்தியோ அண்ணியோட என் லைஃப் பினிஷ். மேடம் சொல்லுங்க. உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் சண்டை வந்துச்சுன்னா எப்படி சமாதானப்படுத்துவீங்க? அது ரொம்ப சிம்பிள். நான் சதீஷ் கிட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்பேன். சதீஷ், இன்னைக்கு சரக்கு அடிக்கிறியா? நல்ல காமெடி. சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காதே. என்னது இது பச்சை கலர்ல இருக்குது? குச்சி தான் பார்ப்போம். டேய் தீபு, என்ன கருமண்டி இது? என்ன 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 சத்தம்? கருமண்டி இது? இந்த ரெசிபிக்கு என் யூடியூப்ல 1.5 மில்லியன் வியூஸ், 270k லைக்ஸ், 5000 ஷேர்ஸ். சாப்பிடு. அவ்வளோ பேர் எதுக்கு ஷேர் பண்ணான்னு எங்களுக்கு தானே தெரியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் அவன் சேனலுக்கு. 1.5 மில்லியன் வியூஸ். ஒரே ஒரு தாயம் கூட. சதீஷ், ஒருத்தன் டெய்லி மெசேஜ் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான்ல, கியூட்டா இருக்கேன், சப்பியா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு. என்னாச்சு? ஒன்னில வாயில மாட்டிச்சு, நீ சொல்லு. அவன் ரொம்ப தொல்லையா இருக்கானா, அதனால இருக்கிற சிம் கார்டை உடச்சி தூக்கி போட்டேன். வாடா 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 வாடா. பிராவோ பிராவோ பிராவோ. இப்படித்தான் புத்திசாலித்தனமா இருக்கணும். இந்த புத்திசாலித்தனம் தான் உன்னை எங்கேயோ கொண்டு போகுதுன்னா பாரு. ரொம்ப புகழாதரா. இப்ப நீ இன்னும் புகழ்வ பாரு. அதனால இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, புது சிம்ம வாங்கி போட்டு இப்ப நான் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், முடிஞ்சா என்ன கண்டுபிடுறேன் அப்படின்ட்டு. இட்ஸ் மை பிளண்டர் மிஸ்டேக். உன்னை ஒரு நிமிஷம் நான் தப்பா நினைச்சிட்டேன். நீ கரெக்டா தான் இருக்கிற. அம்மாடி, போய் கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துட்டு வா. 4 தேச திறந்திருக்கு. ஆமா, எதுக்கு? என் சூட தணிக்கிறதுக்கு. போய் எடுத்துட்டு வா, போ. என் முன்னாடி நிக்காத, போ. மனசு மருகி மயங்காதே, உலகம் பெருசு மறவாதே. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் செம்மையா இருக்கா. சதீஷ், எனக்கு ஒரு டவுட். பார்க்கல. எல்லாரும் நம்ம லூசுன்னு நினைக்கிறாங்க. இல்ல நீ லூசா நான் லூசா? இப்போ சொல்றேன்.
இந்த தமிழ்நாட்டுக்கு, ஏன் இந்த இந்தியாவுக்கே, இந்த உலகத்துக்கே தெரியும் நீ எவ்வளவு பெரிய அறிவாளின்னு. அப்படியாப்பட்ட அறிவாளி ஒரு லூசை போய் கல்யாணம் பண்ணுவியா? ஆமாமா, நான் அறிவாளி தான், கரெக்டா சொல்றானே. லூசு நம்பிடுச்சு. லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே. நான் பார்த்து நிக்குது இது இன்னும். சதீஷ். வாட்ரி இங்க வாயா, இதுல பாத்ரூம் க்ளீன் பண்றதுக்கு பிரஷ் எது ஓகேன்னு பாரு. 4 காரு பித்தாக்கோர ஸ்டேரும் இதான் வாட்டமா இருக்கும். கொடு. ஏய், நானும் பார்த்துனே இருக்க, ரொம்ப ஓவரா போயின்னு இருக்கிற. என்ன வார்த்தை தெரியாது? ஒழுங்கா சாரி கேளு. சாரி எல்லாம் கேட்க முடியாது. ஏய், 5 நிமிஷம் டைம் உனக்கு. ஒழுங்கா சாரி கேக்குற நீ இப்போ. கேட்கலனா இன்னும் எவ்வளவு நேரம் டைம் வேணும் உனக்கு? டேக் யுவர் ஓன் டைம். டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? இங்க பாருடா செல்லம், எவ்வளவு நேரம் டைம் ஆகட்டும், கண்டிப்பா டைம் எடுத்து பொறுமையா வந்து சாரி கேளு. சரியா? டேக் யுவர் ஓன் டைம் டார்லிங். பயந்துட்டா. என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? ரீத்து ஸ்கூல்ல பார்க்கும்போது கேவலமா இருந்தா இப்ப நல்லா இருக்கா? என்னடா துணி போடுறா? ஏய் ஏய், இருடி. என்னடி துணி ஏதாவது துவைக்க போறியா? ஆமா, இது ஒண்ணுதான் குறைச்சல். எதுக்குடி துணி எடுத்து போட்டுட்டு இருக்க? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏய், ஏன்டி உங்க அம்மா வீட்டுக்கு போற? பின்ன டெய்லியுமே என்ன துணி துவை, பாத்திர விளக்கு, வீடு பெருக்கு, எல்லாமே என்னையே செய்ய சொல்ற. ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றியா எனக்கு? ஏய் தீப்பு, உனக்காக நான் ஹெல்ப் பண்றேன்டா. மாட்டினாண்டா மாதுளை பழம் வாயன். சரி, எனக்காக என்ன ஹெல்ப் பண்ண போற? துணி எல்லாம் பேக் பண்ணி அழகா ஒரு பெட்டியில போட்டு உங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். அம்மா வீட்டுக்கு போலியா போ. சொர்ணக்கா. ஏய், என்ன பார்த்து சொன்னக்க மாதிரி எக்கிது. பாத்தியா, சொர்ணக்கா மாதிரி பேசுற. சாரி பேபி. அப்போ ஓகே, மனசை கல்லாக்கிட்டு பாடுறா. பாக்குறது இதுல ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. ஏய் சதீஷ், இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாரு. காட்டு காட்டு. இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இது கும்தான் இருக்கு. இது வேற மாதிரி இருக்கு. இது அடடா அள்ளுது. அப்போ இது என்னடா இது? மூஞ்சே தெரியலையே. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து. ச்சே, வாட்டே புருஷன் பொண்டாட்டி கப்பிள்ஸ் ஆஃப் தி இந்தியா. சதீஷ், வந்துச்சா? இந்த கடையில தான சப்பாத்தி மாவு வாங்குனேன். ஏன்? பாரு, சப்பாத்தி எல்லாம் எப்படி கறிக்கு போச்சுண்டு. அந்த நாய்கிட்ட அப்பயே சொன்னேன், கடைசி கட்டிங் தான் தூக்கி விடுன்ட்டு. ஐயோ. டேய் சதீஷ், என்னடா சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு? தீப்பு, ஓ கப்படிக்குதுடா. காவ வரமா படுத்திருந்தியா? சரக்கு சாப்பிட்டு பார் விட்டு வெளில வந்தேன். உடனே ஒருத்தனை மடக்கிட்டான். யாரு, போலீஸா? சொல்றத கேளு. உன் பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சு வாழ முடியாதா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டான். உடனே எனக்குள்ள ஒரு டீ மியூசிக் ஓடிச்சு. லுங்கி அப்படி மடக்கி ஃபுட் ஒர்க் பண்ணேன். என்ன சாமி வந்துச்சா? அப்படி அடிக்கிற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல அப்படி அடிச்சு அப்படி அச்சம் பாரு, நாக் அவுட் ஆயிட்டான். ரங்கவாதியா சிஷ்யன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். வாடா வாடா வாடா, நீ தானே என் பத்தின புருஷன். மாமா டயர்டாகிறேன், நான் போய் தூங்குறேன். சரி, அதெல்லாம் விடு. எவன்டா உன்னை அப்படிலாம் கேட்டது? அதுவா, உங்க அப்பன்தான். மச்சான், இந்த உலகத்துல பேசி தீர்க்க முடியாத ஒரே விஷயம் துரோகண்டா. அட ரங்கராட்னவாயா, இவன் ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு முன்னாடி ஒரு ஷவர்மாவும் கிரில் சிக்கனும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அது எவ்வளவு பேச்சு பேசுறான் அது கிரில் சிக்கனுமா? ஷவர்மா மட்டும் தாண்டி சொன்னேன். துரோகம் 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 துரோகம். இது ஓகேவா? என்ன பாக்குறா? ஸ்ட்ராங்கா இருக்குமா? கொய்யால ஜஸ்ட் மிஸ். இதை விட இது பெட்டரா இருக்கே. ஒரே அடியில நாக் அவுட் ஆயிடுமே. இவ பாத்திரம் எடுக்க வந்தாளா இல்ல பால் ஊத்த வந்தாளா? பந்தாட பிறந்தே
அப்படியே அச்சன்னா என்ன நானும் பார்த்துனே இருக்கிறேன். பயம் போயிடுச்சா? என்ன பழைய சதீஷ பாக்கணுமா உனக்கு? அப்படியே அச்சு மூஞ்சி நான் கீச்சிருவேன். என்ன நினைச்சு நிக்கிற? ஒரு வேலையும் செய்து கிடையாது வீட்டுல. அச்சு கையெல்லாம் வச்சிருவேன். அரக்கண்டி நானு, கொடூரமான அரக்கண்டி நானு. திரும்பி வருவேன், வீடு கிளீனா இல்ல, அப்படியே ஒரே பஞ்சு மூஞ்சி பான்னு பொழந்துரும். பயம் பயம் போயிடுச்சு. பயம் பயம் இல்ல, கொன்னுடுவேன். அந்த பயம் இருக்கட்டும். என்னங்க என்னாச்சு? நாயை அவுத்து விட்டுருக்காங்கம்மா. நான் கொஞ்சம் கொடூரமானவன் தான். அந்த கதவு கொஞ்சம் மூட. பயப்படாதீங்க, அது 6 மாசம் குட்டி தான். நான் மூடிட்டேன், நீங்க மூட்டு போங்க. அம்மா இந்த டிவி கொஞ்சம் ஆஃப் பண்ணுமா. என்னாச்சு? தலை வலிக்குது பயங்கரமா. சோ வா, இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல. இப்ப நான் இருக்கேன், அழுத்தி விடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி யாருமா உனக்கு அமுக்கி விட்டா? என்ன வார்த்தை சொன்னடி நீ? ஐயோ என்னடா, நான் அதை தப்பா கேட்டேனா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதிரி தலைவலி? நல்ல சட்டை வாங்கணும். இதை செலக்ட் பண்ணலாமா இல்ல இதை செலக்ட் பண்ணலாமா இல்ல இதை செலக்ட் பண்ணலாமா இல்ல இதை செலக்ட் பண்ணலாமா? கூட உனக்கு செலக்ட் பண்ணவே தெரியல. எப்பவுமே தப்பா தான் செலக்ட் பண்ற. ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஐயோ தப்பா செலக்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடு உட்காந்து அழுவேன். ஆமா இல்ல, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இப்பயாவது உனக்கு புரிஞ்சுது. ஜூ ஒன்னில்ல உன் செலக்ஷன் கரெக்டா இருக்கு, நீ பண்ணு. ஏன் செலக்ஷன் தான் தப்பு. நான் செய்த பாவம் என்னோடு போகும். ஒருக்கா சொல்லு, மர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு.